அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 320 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது இஸ்ரோ ஒரு மத்திய அரசு நிறுவனம், அதனால் இது ஒரு மத்திய அரசு வேலை, நிரந்தர அரசு வேலைங்க. 320 காலி பணியிடங்கள், என்னென்ன பதவிகள், எப்படி விண்ணப்பிக்கலாம், யார் யார் விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிட்ட தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 27/5/2025 இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பல்வேறு விதமான காலி பணியிடங்கள் 320 இருக்குது. வாங்க முழு விவரம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இஸ்ரோ நிறுவனத்தில் இவங்க வெளியிட்டிருக்க பதவிகள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இதில் சயின்டிஸ்ட், இன்ஜினியர் அந்த போஸ்ட் காலி பணியிடங்களுக்கு தான் உங்களுக்கு காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு சில ஃபீல்டில் ஒதுக்கியிருக்காங்க, அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் 113 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இது 113 எலக்ட்ரானிக்ஸ்க்கானது. இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் ஃபீல்டில் 160 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் 44 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸில் பிஆர்எல் அந்த ஃபீல்டில் 2 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஆர்எல் அந்த கேட்டகரிக்கில் 1 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பதவிகளில் மொத்தம் உங்களுக்கு 320 காலி பணியிடங்கள் மொத்தமாக ஒதுக்கியிருக்காங்க. அந்தந்த கேட்டகரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்க்கலாங்க. பெங்களூர், மகேந்திரகிரி, ஸ்ரீஹரிகோட்டா, திருவனந்தபுரம், அப்புறம் பெங்களூர்லேயே ஐஎஸ்டிஆர்ஏசி அங்கேயும் உங்களுக்கு பதவி பணியிடங்கள் உங்களுக்கு போடுவாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அங்கே எங்கே இருக்குன்னா இந்த லொக்கேஷனில் தாங்க இருக்கும், இஸ்ரோ நிறுவனத்துலேருந்து எடுத்து. ஓகேங்களா, அதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வயது வரம்பு பார்க்கலாம். இந்த பதவிகளுக்கு நீங்கள் 28 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. 28 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பொதுவான வயது தளர்வு கவர்மெண்ட் ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி/எஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் ஒதுக்கியிருப்பாங்க. அது நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம், ஏஜ் விஷயம் பார்க்குறது. அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொதுவான எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே 750 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் ரீஃபண்டபிள் ஆகணும் அப்படின்னாக்க எல்லாருக்கும் முழுமையாக 750 யார் யாருக்கு ஆகும்னா உமன்ஸ்க்கு, எஸ்சி/எஸ்டிக்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 750 ரீஃபண்ட் ஆகிடும். மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு 500 ரூபாய் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த பதவிகளுக்கு உங்களை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படிங்கிற விவரமும் பார்த்துக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்க. ஓகேவா, ஒரு எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட். அது இப்போ நம்ம ரிட்டன் டெஸ்ட்னோன்னா எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம ஒரு சில சிட்டிஸ் ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள். அகமதாபாத், பெங்களூர், போபால், சென்னை, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கத்தா, லக்னோ, மும்பை, நியூ டெல்லி அண்ட் திருவனந்தபுரம் இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கு சென்னையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை இல்லை, சென்னையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும். சென்னையில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த 2 முறையில் தான் உங்களை தேர்வு செய்வாங்க. அதற்கான சிலபஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதற்கான சம்பள விகிதம் ஒரு ஹை சேலரியில் தான் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 56,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒரு ஹை சேலரிக்கு கொடுக்குறாங்க.
இந்த கேட்டகரியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க கண்டிப்பாக படித்தவங்க இதை அப்ளை பண்ணிக்க மறந்துடாதீங்க, விஷயத்தை மறந்துடக்கூடாது. இப்போது இதுக்கு விண்ணப்பிப்பதற்கான டேட் முக்கியமானது இல்லையா, அதை பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி வந்து 27/5/2025 அன்றைய தேதியிலிருந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 16/6/2025. அடுத்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி தான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. அதற்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/6/2025. ஓகேங்களா? விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 16/6/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடக்கூடாது. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பாருங்கள், பார்த்துட்டு தெளிவாக நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இஸ்ரோ நிறுவனத்தில் இந்த 320 காலி பணியிடங்களுக்கு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.